மழை தூறிக் கொண்டிருந்த அந்த மாலை வேளை அலுவலகத்தின் கடைசி நாள் என்பதால் அனைவரும் பரபரப்பாக இருந்தனர். ரம்யா பசுமையாக இருக்கலாம் என்று கேண்டீன் போனாள். அவள் செல்லும் வழியில் கண்ணன் நின்றிருந்தான். மழைதான். ஆனால் உங்கள் முகம் ஏன் சோகமாக என்று அவள் கேள்வியோடு அவனை நோக்கினாள். கண்ணனின் ஒரு உயிரில்லாத பார்வை ரம்யாவை நோக்கியது. உங்களுக்காகத்தான். சிரித்து விட்டாள் ரம்யா. ஆனால் குழம்பினாள். எனக்காகவா? நீங்க தினமும் ஒரு கப் தேநீர் கேண்டீனில் வாங்கி அதன் பாதியை மட்டுமே குடிப்பீங்க. அதன் பிறகு அதை அப்படியே அங்கு விட்டு விடுவீங்க. இதுவரை அந்த கோப்பையை பார்த்து பலர் கவலைப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றில் எதுவும் உங்களுக்கு தெரியாது. ரம்யா சிரித்தாள். நான் முழுவதும் குடிக்க முடியாது. ஆனால் முதல் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணன் அந்த பதிலை கேட்டு ஒரு சிரிப்புடன் தன் கண்களை சுருக்கினான். அது மாதிரிதான் உங்க இதயமும் இருக்கும் போல. அவள் புரியாதவளாக பார்த்தாள். காதல், அதில் உள்ள முதல் இனிமை பிடிக்கும். ஆனால் முழுதும் வாழ்ந்து பார்க்க தைரியம் இல்லை. அப்படித்தானே? ரம்யா கண்கள் பளிச்சென்று ஒரு மின்னல் வெட்ட பதிலேதும் சொல்லாமல் பரபரப்பாக நடந்து போய்விட்டாள். அவள் எதிர்பார்க்காதபடி அவருடைய வார்த்தைகள் அவள் மனதை தெளிவாக தூண்டிவிட்டன. அந்த மழையிலும் அந்த ஒரு கோப்பை தேநீரிலும் ஒரு காதல் மெதுவாக துளிர்த்தது. ஆனால் கண்ணன் அதை வெளிப்படுத்த விரும்பவில்லை. ரம்யாவின் பதில் தெரியாமலே அவன் புன்னகையுடன் அங்கேயே நின்றான். மழை அடங்கியது. ரம்யா மெதுவாக திரும்பி ஒரு முழு கோப்பை தேநீரை தொட்டு தொட்டு முழுமையாக குடித்தாள். எதையோ எனக்கு புரிய வைத்ததற்கு நன்றி கண்ணா என்று மனதில் சொல்லிக் கொண்டாள். கண்ணன் நடந்து சென்றான். அவன் மறையும் வரை அவன் முதுகையே பார்த்து கொண்டிருந்தாள். காதல் சிரித்தது. ஒரு முழு கோப்பை தேநீரில் ஒரே ஒரு துளி காதலை கலந்தால் கோப்பை முழுவதும் காதலாகிவிடும்.